எல்லோருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸில் நம்ம பார்த்த யூனிட் 4 பிளேன் டேபிள் சர்வேயிங். ஸோ அதோடைய கண்டினியூஷன், அதோடைய தொடர்ச்சியை இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். பிளேன் டேபிள் சர்வேயிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, போத் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு ரெண்டுமே வந்துட்டு ஃபீல்டுலேயே ஒரு சேர பண்ணி முடிக்கிறது. அதை தான் வந்துட்டு பிளேன் டேபிள் சர்வேயிங். ஸோ இப்போ பிளேன் டேபிள் சர்வேயிங் நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த மெத்தட்ஸ் வந்துட்டு என்னென்ன, எப்படி வந்துட்டு அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பிளேன் டேபிள் சர்வேயிங் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் ஃபீல்டில் அப்படின்றதும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு மெயினாக பிஃபோர் ஸ்டார்டிங் த மெத்தட்ஸ் ஆஃப் பிளேன் டேபிளிங், வாட் ஆர் த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் பிளேன் டேபிள் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணுறோமான்னா, எப்படின்னா பிளேன் டேபிளோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இது வந்துட்டு ஸ்மால் ஏரியாஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வேகமாக மெஷர் பண்ணிடலாம். எந்த இடத்துல உங்களுக்கு ரஃப் எஸ்டிமேட் ஆர் ரஃப் ரிசல்ட் நாட் ரெக்வயர்டு ஃபார் த அக்யூரேட் ரிசல்ட் அப்படின்றது வேணுமோ, ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம பிளேன் டேபிள் சர்வேயிங் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எந்த லீனியர் மெஷர்மெண்ட்டோ ஆங்குலர் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை பிளேன் டேபிள் சர்வேயிங் பண்ணுறதுக்கு அப்படின்றது பார்த்தோம். நிறைய அக்சசரிஸ், பிளேன் டேபிள் வித் ட்ரைபாடு, U4 வித் ப்ளம்பாபு, ரஃப் காம்பஸு, அலிடேடு, then spirit level, then abni level, clinometers. So these are the some of the instruments or accessories used in the plane table surveying. Now we will discuss about the temporary adjustment of a plane table. So here temporary adjustment, there are 5 parts. One is setting up the instrument. Setting up the instrument. Setting up the instrumentல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ட்ரைபாடு தனியாக இருக்கும், லெவலிங் டேபிள் வந்துட்டு பிளேன் டேபிள் வந்துட்டு தனியாக இருக்கும். ஸோ இதில் அந்த ட்ரைபாடுக்குள்ளே வந்துட்டு அந்த கிளாம்பிங் பண்ணுறதுக்கு, டேபிளை கிளாம்பிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் வித் கிளாம்பிங் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன டைப் ஆஃப் கிளாம்பிங் ஸ்க்ரூ ஜாயிண்ட் அப்படின்றது வந்துட்டு கொஸ்டினில் கேட்பாங்க. பால் அண்டு சாக்கெட் அரேஞ்ச்மெண்ட். சரி, அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால் அண்டு சாக்கெட் அரேஞ்ச்மெண்ட், ஜஸ்ட்டு நம்ம டேபிளோட இந்த ட்ரைபாடை இணைக்கும் போது கிளாம்பிங் ஸ்க்ரூவை வந்துட்டு வச்சுட்டு டேபிள் வந்துட்டு ஒரே பிளேனில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு ஊர்ஜிதப்படுத்தின உடனேயே கிளாம்ப் பண்ணாமல் இருந்தோம்னா, ஸோ 360 டிகிரியில் ஒரு ஃபுல் சர்க்கிள் டேபிளை நம்ம வந்துட்டு we can easily rotate along horizontal plane in any direction. எந்த பக்கம் வேண்டாலும் நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், டேபிளை வந்துட்டு நம்ம திருப்பிக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹியர் the step first one is the setting up the instrument அப்படின்றது பிளேன் டேபிளாக ட்ரைபாடோட நம்ம சேர்த்து அதை வந்துட்டு நம்ம சர்வே பண்ணுறதுக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு முறையை வந்துட்டு செட்டிங் அப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ஃபிக்ஸிங் அப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றத வந்துட்டு ஃபிக்ஸிங் அப் த டேபிள் அப்படின்றது சொல்கிறோம். தென் செகண்ட் வந்துட்டு பாருங்கள், சென்டரிங் the instrument. Centering means enna, the process of conveying the surveying stations which is marked on the drawing paper to the ground points in a vertical manner or verticality by using U4 with the plumb bob. So இந்த தான் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், U4 with the plumb bob அப்படின்ற அந்த அக்சசரிஸை வந்துட்டு வச்சு நம்ம டிராயிங் பேப்பரில் எந்த பிளேஸில் எந்த பாயிண்டில் ஸ்டேஷன் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கிறோமோ, ஸோ தட் பாயிண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த கிரவுண்டா இன் அ வெர்டிகாலிட்டி. அதுக்காக வந்துட்டு நம்ம
இந்த சென்டரிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்துட்டு மெயினாக வந்துட்டு பண்ணுறோம். தென் தேர்ட் ஸ்டெப் இஸ் தி லெவலிங் அப். லெவலிங் அப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன அப்படிப்பானா, டேபிளை வந்து பை யூஸிங்காக நம்ம அந்த லெவல் பண்ணுறதுக்காக அதில் வந்துட்டு ஸ்பிரிட் லெவல் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸசரிஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய நம்ம அந்த கொத்தனார்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கட்டக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய சுவராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு தளத்தினுடைய அதோடைய நிலைப்பாடாக இருக்கட்டும், இதுகளை வந்துட்டு அவங்க கரெக்டாக எக்ஸாக்டாக ஹரிசாண்டலாக அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு நிறைய அந்த மேசன்ஸ் கொத்தனார் யூஸ் பண்ணக்கூடியதை பார்த்துருப்போம். அதே மாதிரி ஸ்பிரிட் லெவல் வந்துட்டு நம்மளுடைய பிளேன் டேபிள் அக்சசரிஸில் இருக்குது. ஸோ பை யூஸிங் தட் இன்ஸ்ட்ருமெண்ட், தட் இஸ் த level, spirit level, you have to use the corner to corner of the table first. So அதை வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், for example this is the plane table. First you have to use the corner. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஸ்பிரிட் லெவலை வந்துட்டு இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு by adjusting எனி ஒன் ஆஃப் த லெக்ஸ், ஏன்னா நமக்கு தெரியும் ட்ரைபாட் அப்படின்றது வந்துட்டு 3 லெக் இருக்கும். ஸோ அந்த 3 லெக்கில் ஏதாவது ஒரு லெக்கை வந்துட்டு, ஸோ லைக் திஸ் யூ கேன் see here. So these are the 3 legs. By adjusting any one leg, the bubble will remain center. I have to bring the bubble into center. So that is called a leveling of the instrument. ஸோ இதை இந்த கார்னரில் வச்ச உடனே again you got to do the opposite corner here. Then you will keep it another corner, again the opposite corner. So these 4 corners are periodically checked and the table remains in horizontal plane or lies in horizontal plane. இது ஒரே லெவலுக்கு வந்துட்டு வந்துடும். சப்போஸ் இதை கார்னர் டு கார்னரில் நம்ம வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணாமல், இந்த ப்ராசஸ் வந்துட்டு செய்யாமல், இப்படி ஆப்போசிட் டு ஆப்போசிட்டும் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா செய்யலாம். லைக் திஸ், இப்படி வச்சுக்கலாம். உங்களுடைய டேபிளை ஃபிக்ஸ் பண்ண உடனேயே பபுள் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சென்டர் பிளேஸ்க்கு வந்துட்டு வருது. பை அட்ஜஸ்டிங் த லெக்ஸ் இப்படியும் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த சைடு, நெக்ஸ்ட்டு இந்த சைடு. ஸோ தேர்ஃபோர் எனி ஒன் ஆஃப் த ரெகுலர் ப்ரொசீஜர் யூ ஹாவ் டு ஃபாலோ ஃபார் டூயிங் த லெவலிங் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை லெவல் பண்ணுனா உடனே தான் நம்ம என்ன செய்ய முடியும், த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்குது, ஒரே பிளேனில் வந்துட்டு ஹரிசாண்டல் பிளேனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப் இஸ் தி orientation. So this is the process of doing the instrument, I mean the plane table, in a straight manner. Suppose pivot the alidade at any station point which is marked on the drawing paper. Just you have to sight the ground point marking in a straight manner. So that is called the orientation. So generally orientation அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம அலிடேடை வந்துட்டு வச்சு ஐவேன் ஆப்ஜெக்ட் வேன் வழியாக வந்துட்டு நீங்கள் பார்த்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ். ஸோ தேர்ஃபோர் the 3 points which are coinciding the same straight line, that is called the orientation. ஸோ இப்போ கிரவுண்ட் பாயிண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய அலிடேடில், ஸோ ஆப்ஜெக்ட் வேனில் வந்துட்டு ஒரு ஹார்ஸ் ஹேர் வந்துட்டு ஒன்று இருக்கும், ஐ வேனில் வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு சில்ட் இருக்கும். ஸோ தீஸ் 3 points லையிங் இன் தி சேம் ஸ்ட்ரைட் லைன். ஸோ அதை வந்துட்டு நம்ம எடுக்கிறது தான் வந்துட்டு ஓரியன்டேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த 4 steps, setting up, centering, leveling and orientation, the
next one is the instrument is ready to take the observation. So உங்களுடைய observation என்ன? So just you measure the length from the instrument station to the object. Then you have to convert the original dimension marked on the ground, that is fully converted to the according to your convenient scale, and you have to draw that dimension on the drawing paper. So for example, ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கிரவுண்டில் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரியும். ஸோ த ஸ்கேல்ஸ் யூஸ்டு இன் தி பிளேன் டேபிள் சர்வேயிங் இஸ் தி ரேஞ்ச் பிட்வீன் 1:10,000 to 1:250,000. இந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுடைய மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கேல் செலெக்ஷன் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸை நமக்கு கன்வீனியன்ட் வர்றது மாதிரி டேக்கிங் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ அப்போ இங்கே ஸ்கேல் வந்துட்டு பாருங்கள், 1 சென்டிமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, த ஸ்கேல் யூஸ்டு ஃபார் த drawing இஸ் this side 1 centimeter. We know that 1 meter is equal to 100 centimeter. So here 100 centimeter. Just you cancel the centimeter on both sides. Therefore 1:100 scale. ஸோ இங்கே நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கேல் வந்துட்டு பாருங்கள் 1:100. ஸோ இந்த ஸ்கேலில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் என்டையர் டயக்ராமும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி லீனியர் மெஷர்மெண்ட் தட் ஆர் யூ செலக்டட் அ சிங்கிள் ஸ்கேல், ஒரே ஸ்கேலில் ஒரு ட்ராயிங்கில் ஒரு பகுதியை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கேல்லையும் இன்னொரு பகுதியை வந்துட்டு இன்னொரு ஸ்கேல்லையும் வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யக்கூடாது, ட்ராயிங்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது த என்டையர் ட்ராயிங் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கேலை மட்டும்தான் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். ஸோ ஹியர் 1:100 அப்படின்னோம்னா அந்த 1:100 ஸ்கேல் மட்டும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி எல்லா ட்ராயிங்கும் வந்துட்டு சிங்கிள் பேப்பரில் நம்ம வந்துட்டு வரைஞ்சிட்றோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் பிளேன் டேபிளிங் அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் பிளேன் டேபிளிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, எப்படி பிளேன் டேபிளை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஏரியாவை வந்துட்டு மெஷர் பண்ணுறது, எப்படி பிளேன் டேபிள் சர்வேயிங்கை யூஸ் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ட்ராவர்ஸ் சர்வே வந்துட்டு பண்ணுறது, எப்படி வந்துட்டு பிளேன் டேபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ஸ்டேஷன் பாயிண்ட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் அந்த 2 பாயிண்ட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது இன்அக்சசிபிள் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்குறோம். ஸோ ஹியர் த மெத்தட்ஸ் ஆஃப் பிளேன் டேபிளிங் இஸ் there are 4 methods. Methods of plane tabling. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் மெத்தட். செகண்ட் மெத்தடு இன்டர்செக்ஷன் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவர்சிங் மெத்தட். And the fourth method is the resection method. So here radiation method, intersection method, traversing and resection. So the resection method further we have to do 2 ways. First la enna mari pandrom appadina 2 point problem. அப்படி இல்லை அப்படின்னா 3 point ப்ராப்ளம். இந்த 2 மெத்தடும் வந்துட்டு ரீசெக்ஷன் மெத்தட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ ஹியர் இப்போ ஒரு மெத்தடும் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம், என்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு ஒவ்வொரு மெத்தட்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பர்பஸ்க்காக வந்துட்டு நம்ம ஒரு மெத்தடும் வந்துட்டு நம்ம பண்ணுறோம், அல்டிமேட்டாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரேடியேஷன் மெத்தட். ஸோ த ரேடியேஷன் மெத்தட் இஸ் தி மெத்தட்
which is suitable for the small area calculation. ஒரு சின்ன ஏரியாவை அந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை லென்த் மெஷர்மெண்ட் வந்துட்டு நீங்கள் பண்ணி ஏரியா வந்துட்டு அல்டிமேட்டாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ திஸ் ரேடியேஷன் மெத்தட் வந்துட்டு நம்ம சூட்டபிள். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து அலாங் 360 டிகிரி ஹரிசாண்டல் பிளேனில் என்னென்ன தூரத்தில் ஒரு ஸ்மால் ஏரியாக்குள்ளே எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் கிளியராக வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம கிரவுண்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை ட்ராயிங் பேப்பரில் வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் அண்ட் த ஆப்ஜெக்ட், நிறைய நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரவுண்டில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ தட் மார்க்கிங்ஸ் ஆர் அலாங் த பவுண்டரி அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் ரேடியேஷன் மெத்தடில் நம்ம எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணி ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணி அகைன் ஃபைனலாக வந்துட்டு கால்குலேஷன் ஏரியா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம கிளியராக வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஹியர் நவ் we will discuss about the first method, intersection method. First you select the instrument station point. Suppose these are the ground points we are going to survey by using the radiation. You can see here A, B, C, D and E. இந்த ஏரியாக்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம், அல்டிமேட்டாக கிரவுண்ட் ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸாக்டாக வந்துட்டு ட்ராயிங் பேப்பரில் வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி வரைய போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம அந்த பவுண்டரியில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஏபிசிடிஇ, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம என்னென்ன டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்குது, இல்லை அந்த ஏரியாஸ்குள்ளே வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஏரியாவை வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அப்படின்றத நம்ம வந்துட்டு ரியலாக வந்துட்டு இங்கே பார்க்குறோம் பாருங்கள். ஸோ ஹியர் ABCDE அப்படின்ற 5 பாயிண்ட். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே வந்துட்டு பவுண்ட்ரியில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், திஸ் இமேஜினரிலி கனெக்டிங் ஆல் பாயிண்ட்ஸ், இதை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். டாட்டட் லைனில் வரக்கூடியது இமேஜினரியாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்க ஏரியாவை தான் நம்ம வந்துட்டு இப்போ மெஷர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஸ்டேஷன் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் எங்கே வேண்டாலும் செலக்ட் பண்ணலாம். இப்போ செலக்ட் பண்ணுற பாயிண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் பாயிண்ட்டிலேருந்து நம்ம அந்த பவுண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் விசிபிளாக இருக்கணும். தட் இஸ் த மெயின் கண்டிஷன். So you have to select anywhere in the particular area, but one condition, from the instrument station to the points, the vision free. Because suppose if you are using the tape by measuring the instrument distance from instrument to the points, அதை வந்துட்டு கிளியராக நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்காக நம்ம அந்த இது இடையில வந்துட்டு எந்த அப்டக்கிள்ஸும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஹியர் டேபிளில் வந்துட்டு நான் பிளேன் டேபிள் ஸ்டேஷனை இங்கே வச்சுருக்கிறேன். ஓகே, ஹியர் திஸ் இஸ் த பிளேன் டேபிள். இப்போ பிளேன் டேபிள் வந்துட்டு நான் இந்த பிளேஸில் வந்துட்டு வச்சுருக்கும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஐ வில் டூ த டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். Temporary adjustment, what are they? Setting up the plane table, then leveling up the plane table, then centering, அடுத்தது வந்துட்டு orientation. அதுக்கப்புறம் தான் நம்ம அப்சர்வேஷன் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த 4-5 ஸ்டெப்பும் வந்துட்டு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்துட்டு டேபிளை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணின உடனே ட்ராயிங் பேப்பர் எல்லாம் வந்துட்டு வச்சுட்டேன். பை யூஸிங் U-fork with அடிடாட். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட்டை நான் என்ன செய்கிறேன், கீழே விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த கிரவுண்டு. சே ஹியர் ஓ அப்படின்ற ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் விச் இஸ் மார்க்கிங் ஆன் தி கிரவுண்ட். இந்த ஓ அப்படின்ற பிளேஸை வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஹியர் த பாயிண்ட் மார்க்டு இன் தி கிரவுண்ட், தட் இஸ் அ ஓ பாயிண்ட். திஸ் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் சென்டர்
அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த O பாயிண்ட்லேருந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு பாயிண்ட் நம்ம 5 பாயிண்ட் வந்துட்டு பவுண்டரியில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த 5 பாயிண்ட்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ண போகிறோம் பாருங்கள். டேபிளை வந்துட்டு ட்ராயிங் பேப்பர் வச்சு வந்துட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், இதை நான் வந்துட்டு லெவல் பண்ணிட்டேன், சென்ட்ரிங் வந்துட்டு பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் கிரவுண்ட் பாயிண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் ஓவை வந்துட்டு ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் டு த கிரவுண்ட். இங்கே இருக்கிற O பாயிண்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நவ் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப், அகைன் எனி drawing which shows the north line, that is very important. By using rough compass you have to indicate the north direction at the top right side corner of the drawing paper. இப்போ drawing paper இங்கே இருக்குது. இந்த drawing paperல நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நார்த் இண்டிகேஷன் வந்துட்டு நான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ராயிங்கில் நார்த் பண்ணிட்டோம்னாவே then you have to fix the table. இந்த டேபிளை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், நல்லா கிளாம்ப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் த பால் அண்ட் சாக்கெட் அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த டேபிளை நம்ம என்ன செய்ய முடியும், அலாங் ஹரிசாண்டல் பிளேனில் 360 டிகிரியில் ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ண முடியும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த டேபிளை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரியன்டேஷன் வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு நார்த் லைனை வந்துட்டு இண்டிகேஷன் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் கிளாம்ப் த டேபிள். கிளாம்ப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஓயிலேருந்து வந்துட்டு பிவட் தி அலிடேட் at O and side to the point A. Then you have to draw the back rays. இப்போ வந்துட்டு நம்ம அலிடேடை வந்துட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு வைக்கிறோம், ஏயை வந்துட்டு பார்க்குறோம், ஏயை பார்த்து வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணுறோம். ஓகே, லைக் this is that line. இந்த லைனை வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த லைன் வந்துட்டு ஓட வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது. தென் பை யூஸிங் டேப், இப்போ டேப்பை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். பை மெஷரிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் டு த கிரவுண்ட் பாயிண்ட்ஸ் மார்க்டு. எந்த பாயிண்ட் வந்துட்டு கிரவுண்டில் நம்ம வந்துட்டு இந்த ABCDE அப்படின்னு 5 பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லலாம் என்ன வச்சுருப்போம், ரேஞ்சிங் ராட்ஸ் வந்துட்டு வச்சுருப்போம் ஃபார் கிளியர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஏரியா டு பி சர்வேட். அதை வந்துட்டு நம்ம ஒரு பாயிண்ட்ஸ்லையும் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து ரேஞ்சிங் ராட்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ ரேஞ்சிங் ராடை வந்துட்டு நம்ம வியூ பண்ணி ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டேப்பை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். கிரவுண்ட் பாயிண்டில் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் பாயிண்ட் நமக்கு தெரியுமா, இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் பாயிண்ட்லேருந்து A பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு எவ்வளவு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது அதை வந்துட்டு டைரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம். ஸோ ஹியர் யூ ஹாவ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் டு த கிரவுண்ட் பாயிண்ட்ஸ் மார்க்டு. அதை வந்துட்டு நம்ம D1 அப்படின்றத மெஷர் பண்ணிட்டோம். இப்போ மெஷர் பண்ண அந்த டிஸ்டன்ஸை தென் யூ செலக்ட் யுவர் கன்வீனியன்ட் ஸ்கேல் அண்ட் த drawing sheet available size. நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன சைஸாக we know that drawing sheet வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 டைப்ஸ் இருக்குது drawing sheet. அதை நம்ம அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்ன்ற யூனிட் 1ல் வந்துட்டு நம்ம கிளியராக வந்துட்டு பார்ப்போம். ஸோ A0 யூஸ் பண்ணுறீங்களா, A1 யூஸ் பண்ணுறீங்களா, A2, A3, A4 அண்ட் A5. ஸோ இந்த 6 இதில் வந்துட்டு எது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், என்ன ட்ராயிங் பேப்பர் வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்குது, ஸோ என்ன சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் செலெக்ஷன் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸ்கேல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் டு த ஆப்ஜெக்ட் அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த பை யூஸிங் த அலிடேட் அதுலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்து ஸ்கேல் டிஸ்டன்ஸ் சே திஸ் இஸ் த A பாயிண்ட்டு அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பிவட் தி அலிடேட் அட் O அண்ட் சைட் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட், B பாயிண்ட். ஸோ இப்போ B பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம பார்க்குறேன். அகைன் வந்துட்டு P பாயிண்ட்டை வந்துட்டு நான் பார்த்து அனதர் ஒன் ரேஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வரைகிறேன். இப்போ அந்த ரே வந்துட்டு வரையும் போது the table should be எப்படி இருக்கணும், clamped பொசிஷனில் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் throughout entire radiation methods of plane tabling இந்த ப்ராசஸ் முடிகிறது வரைக்குமே வந்துட்டு
ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளாம்ப் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா நார்த் டைரெக்ஷனை பார்த்து. ஸோ அப்போ ஃபுல் ட்ராயிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ட்ராயிங் பேப்பரை எடுத்துகிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைண்ட் அப் பண்ணும்போது தான் நம்ம என்ன செய்யணும்னா அன்கிளாம்ப் த டேபிள் வந்துட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அன்கிளாம்ப் த டேபிள் வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து நம்ம வந்துட்டு வைண்ட் அப் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு அர்த்தம். ஓகே, ஸோ நவ் இங்கே கிரவுண்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து பி பாயிண்ட்டை வந்துட்டு பை யூஸிங் டேப் directly you measure the distance. So again that distance which is converted to the scale size. அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன ஸ்கேல் வந்துட்டு நம்ம OAவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணமோ மெஷர்மெண்ட்டுக்கு அதே ஸ்கேல் வந்துட்டு OB OC எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹியர் த டிஸ்டன்ஸ் ஸ்கேலுக்கு மாற்றிட்டு திஸ் இஸ் தி B பாயிண்ட்டு அப்படின்னு மார்க் பண்ணிடுறேன். சிமிலர்லி ஹியர் சிக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு லைனை வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். டிக்கு வந்துட்டு அனதர் ஒரு லைன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறேன். ஈக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அனதர் ஒன் லைன் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ரைட்? ஸோ ஹியர் வி ஆர் செலக்டிங் 5 பாயிண்ட்ஸ் நேம்லி ABCDE. அப்போ நான் என்ன செய்கிறேன், 5 ரேடியேட்டிங் லைன்ஸ். ஓலேருந்து ஏக்கு வந்துட்டு ஒரு ரேடியேட்டிங் லைன்ஸு, ஓலேருந்து பிக்கு வந்துட்டு ஒரு ரேடியேட்டிங் லைன், and ஓலேருந்து சிக்கு there are so many, totally how many, 5 numbers of radiating lines. ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம 5 பாயிண்ட்ஸுக்கு பதிலாக 10 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம், 10 பாயிண்ட்ஸுக்கு பதிலாக வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அலாங் த 360 டிகிரியில் ஒரு ஃபுல் ஹரிசாண்டல் பிளேனில் எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம், clearly marked on the table. Finally you got to draw the lines, radiating lines. ஓகே, ஸோ அந்த ஸ்கேலுக்கு வந்துட்டு நம்ம ரேடியேட்டிங் லைன்ஸ் வந்துட்டு வரைஞ்சிடறோம். ஸோ வரைஞ்சி ஒரு லைனும் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், அலாங் இந்த இதில் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக ஸ்கேல் கன்வென்ஷனில் ஒரு பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் த பாயிண்ட் C and this point as the D point and this one is the E point அப்படின்றத நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிடுறோம். ஸோ ஹியர் த லெட்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. D and E, this one is the D and this one is the E point. So here the small letters A, B, C, D, E இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா the station points which are marked on the drawing sheet or plan. நம்ம பிளான் போடுறதுக்காக ஒரு ஷீட் வந்துட்டு டேபிள் மேலே வச்சுருப்போம் இல்லைங்களா, அப்போ டேபிள்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்ஸும் நம்ம வந்துட்டு டினோட் பண்ணுறது வந்துட்டு என்ன, ஸ்மால் லெட்டர் ABCDE. இதே இது வந்துட்டு கிரவுண்ட் பாயிண்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். தட் இஸ் ABCDE. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு ரேஞ்சிங் ராட்ஸ் வந்துட்டு வச்சு ஐடென்டிஃபை வந்துட்டு நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நவ் ABCD இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கேலுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு ஜஸ்ட் யூ கனெக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்கேல் ஆர் அலிடேடை வந்துட்டு நம்ம வச்சுட்டு ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும் அலிடேட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். யூ கேன் see here this. So here the small letters ABCDE that will give the closed polygon, 5-side polygon, that is namely pentagon அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய இந்த சைடு வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகே, தென் இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த நெட்வொர்க் பாருங்களேன், உங்கள் சர்வே ஸ்டேஷன்ஸை which are marked on the boundary, அதில் வந்துட்டு கேபிட்டல் ABCDE இதெல்லாம் வந்துட்டு மார்க் பண்ண டாட்டர் லைனில் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஏரியாவை நம்ம வந்துட்டு ஈஸியாக என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் D1, இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு D2, OC D3, OD D4 அண்ட் OE D5 இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் த D1 டிஸ்டன்ஸ், D2 டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மட்டும் வந்துட்டு நம்ம இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ 3 sides ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நோன்.
இப்போ ரெண்டு சைடு நமக்கு தெரியுது, D1 D2 அப்படின்ற ரெண்டு சைடு வந்துட்டு தெரியும். தென் இந்த டிராயிங்கே நம்ம எப்படி வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஸ்கேலுக்கு தான் வந்துட்டு வரைஞ்சிருக்கோம். அப்போ அந்த ஸ்கேல் படி டைரக்ட்லி யூ ஹாவ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த A அண்ட் B. இப்போ அந்த A அண்ட் Bக்கு இடையில வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேலை வைக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு வந்துட்டு மெஷர் பண்ணுறீங்க. அந்த மெஷர்டு டிஸ்டன்ஸை வந்துட்டு again you converted to the ground dimension. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேல் நம்ம என்ன வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1:100 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா அதே 1:100க்கு வந்துட்டு கிரவுண்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்போ அதோடைய ஒரிஜினல் டைமென்ஷன் வந்துட்டு என்ன, வாட் இஸ் தி ரியல் டைமென்ஷன் ஆர் ஒரிஜினல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டேஷன்ஸ் A அண்ட் B, அதை டைரெக்டாக வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இங்கே மெஷர் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் D3 அப்படின்றத மெஷர் பண்ணிடலாம். மெஷர் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் நம்ம பிளாட் பண்ணதெல்லாம் இந்த டயக்ராம் வந்துட்டு கரெக்டாக தப்பா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா AB அப்படின்ற டிஸ்டன்ஸை ஸ்கேலுக்கு நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே ரியல் மெஷர்மெண்ட்டாக ரியல் டைமென்ஷனாக நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி யூ கேன் மெஷர் the distance between the A and B. டைரெக்டாக வந்துட்டு உங்களுடைய கிரவுண்ட் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏபிக்கு இடையில டேப்பை பிடிச்சி மெஷர் பண்ணுங்கள். அந்த இதை வந்துட்டு உங்களுடைய ஸ்கேல் டைமென்ஷனுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுங்கள். அந்த டைமென்ஷன் இங்கே ஸ்மால் லெட்டர் ஏபி ஸ்டேஷனுக்கு இடையில இருக்கா அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஃபீல்டுலையே. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும் இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள், த சைடை D1 D2 and D3 இந்த ட்ரையாங்கிள் மட்டும் உங்களுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த A B and C ட்ரையாங்கிள். ஸோ இந்த A இது வந்துட்டு O இன்ஸ்ட்ருமெண்டேஷன், OAB அப்படின்ற ஒரு இது. ஸோ ஹியர் த டிஸ்டன்ஸ் O1 சாரி D1 D2 and D3 இது மூணு வந்துட்டு நமக்கு தெரியும். ஓலேருந்து ஏக்கு வந்துட்டு D1, ஓலேருந்து வந்துட்டு பிக்கு வந்துட்டு D2 அண்ட் ஏபியை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஸ்கேலுக்கு இந்த டயக்ராம் வந்துட்டு வரைஞ்சிருக்கிறதுனால இந்த இதுவும் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்கேல் டைமென்ஷன் தான் ஒரிஜினல் டைமென்ஷனாக வந்துட்டு இருக்க முடியும் கன்வர்ஷனில் அப்படின்றத நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். நவ் இப்போ மூணு ட்ரையாங்கிளும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யலாம், we can easily find the area enclosed between the triangle. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இந்த மூணு லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா என்ன, பை யூஸிங் த ஏரியா ஃபார்முலா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு S into S minus A S minus B into S minus C. இதை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்துட்டு போடுறோம். வேர் S is equal to A plus B plus C divided by 2 அப்படின்னு போடுவோம். இங்கே வந்துட்டு உங்களுடைய சைடு பாருங்கள் D1 D2 D3 அப்படின்னு இருக்கு, நமக்கு வந்துட்டு ABCன்னு இல்லை. அதனால் your formula slightly changes and to find out the area of S into S minus D1 into S minus D2 into S minus D3 where S is equal to D1 plus D2 plus D3 divided by 2. So by using this first triangle உடைய ஏரியா வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ சிமிலர்லி அடுத்தது வந்துட்டு OBC, அடுத்து OCD, அடுத்து ODE, அடுத்து OEA. இதே மாதிரி 5 ட்ரையாங்கிளோடைய ஏரியாவும் கண்டுபிடிச்சு ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியா கிரவுண்டில் இருக்கக்கூடியது இதுத டைமென்ஷன். இங்கே நமக்கு என்ன வரும், எல்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்கேலுக்கு வந்துட்டு சின்னதாக டயக்ராமில் நம்ம வந்துட்டு வச்சுருக்கிறது தட் இஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஏரியாவை பொறுத்தளவு. ஓகே, ஸோ இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஏரியா இருக்கிறத தென் அகைன் யூ கன்வெர்டட் டு ஃபீட் ஸ்கொயர்டு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் ரேடியேஷன் மெத்தட். ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், ரேடியேஷன் மெத்தட்ன்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கோ இல்லை கிரவுண்ட் ஃபியூச்சர்ஸை வந்துட்டு நம்ம ட்ராயிங் பேப்பரில் மார்க் பண்ணுறதுக்கோ வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ரேடியேஷன் மெத்தடில் we have to use only one instrumentation.
ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதிலிருந்து உங்களுக்கு 360 டிகிரியில் நம்ம என்ன செய்கிறோம், ஆல் தி கிரவுண்ட் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு we can easily measured. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள், நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம். தென் யூ செட்டிங் த பிளேன் டேபிள் வித் த ட்ரைபாடு ஓவர் த ஸ்டேஷனுக்கு மேலே வந்துட்டு வச்சுருங்க, லெவல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டரிங் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். சென்டரிங் வந்துட்டு பண்ண உடனே கிரவுண்ட் பாயிண்டில் வந்துட்டு ஸ்டேஷன் பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணிடுவோம். தென் ஸ்டேஷன் பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நேம்லி D1 D2 D3 அப்படின்றத வந்துட்டு மெஷர் பண்ணிவிடுவோம். இப்போ ட்ராயிங் பேப்பரில் வந்துட்டு என்ன செய்கிறோம், அந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் வந்துட்டு ஸ்கேலுக்கு வந்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணினதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் D1 ஸ்மால் D2 ஸ்மால் D3 அப்படின்றது உங்கள் ட்ராயிங் பேப்பரில் எல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு மெஷர் பண்ணக்கூடிய OA OB OC அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஸ்கேலுக்கு டைமென்ஷனுக்கு மார்க் பண்ண டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ஸ்கேலுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதை தான் ABCDE அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி முடிச்சோமே. தென் யூ கனெக்ட் AB BC CD DE அண்ட் EA. இதை வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள், அது இண்டிவிஜுவல் ட்ரையாங்கிளாக நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு அதோட ஏரியா செப்பரேட்டாக வந்துட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ 5 ஸ்டேஷனுக்கும் வந்துட்டு 5 ஏரியாவை நம்ம என்ன செய்கிறோம் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ 5 ஏரியா வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு டோட்டல் ஏரியா, த டோட்டல் ஆர் த சம் ஆஃப் டோட்டல் இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணோம்னா வாட் யூ கெட், த ஏரியா என்க்ளோஸ்டு பிட்வீன் தீஸ் சர்வேயிங் பாயிண்ட்ஸ் விச் ஆர் மார்க்டு ஆன் தி கிரவுண்ட் அப்படின்றது வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ரேடியேஷன் மெத்தட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்டர்செக்ஷன் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்ட் மெத்தட், இன்டர்செக்ஷன் மெத்தட். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் மெத்தடில் நம்ம 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். டைரெக்டாக ஒரு பாயிண்ட்டும் இன்னொரு பாயிண்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது, நம்ம டைரெக்டாக வந்துட்டு மெஷர் பண்ண முடியலை அப்படின்ற சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஸோ த பாயிண்ட்ஸ் ஆர் inaccessible one, we can't see directly from the first station to the next station or from one station to another station. ஓகே, ஸோ ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனை வந்துட்டு நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது, மெஷர் பண்ண முடியாது. பிகாஸ் the distance between the points are very larger distance, long distance, too far distance, too long distance அப்படின்னும் போது வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், by using the intersection method of plane tabling. ஸோ இப்போ intersection methods of plane tabling எப்படி நம்ம வந்துட்டு அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இதை நம்ம எங்கேயுமே வந்துட்டு லீனியர் மெஷர்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கக்கூடிய தூரத்தை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பை மெஷரிங் டேப். ஸோ இப்போ டேப்பை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கிறது. ஸோ தட் இஸ் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நோன் டிஸ்டன்ஸாக வச்சுக்கிற போகிறோம், நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஹியர் எப்படி பண்ணுறோம் பாருங்களேன். there are 3 points on the ground, you can see here B and C. 3 points வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 points கிரவுண்டில் வந்துட்டு நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா, what is the horizontal distance between A and B, what is the horizontal distance between B and C, or what is the horizontal distance between the A and C directly அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்துட்டு மெஷர் பண்ண போகிறோம். you can see here these are the horizontal distance which are marked in the ground. இது வந்துட்டு horizontal distance. Say for example this is the D1 and this one is the D2. We don't know the distance, what is the dimensioning of D1, what is the dimensioning of D2. இந்த distance நமக்கு தெரியாது, கிரவுண்டில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். there is some obstacles in between, இந்த பிளேஸில் வந்துட்டு உங்களுக்கு என்ன some obstacles வந்துட்டு இருக்குது. this is the obstacle
ஸோ அப்போ அப்டக்கல் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவும் முடியாது, அட் தி சேம் டைம் வந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, இதை டைரெக்டாக மெஷர் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் பை யூஸிங் இன்டர்செக்ஷன் மெத்தட், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்டர்செக்ஷன் மெத்தடில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன், அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லையும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேஷனில் இருந்தும் நம்ம 2 ரேஸ் ட்ரா பண்ண போகிறோம். சிமிலர்லி ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு 2 ரே, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் 2 ரே, இப்படி 2 ரே மட்டும் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணி பேக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி கூடி லைனை வந்துட்டு வரைகிறது. ஸோ அந்த பேக் ரேஸ் வந்துட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம எந்த அந்த ரேஸ் வந்துட்டு எந்த இடத்துல எந்த பாயிண்டில் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்துட்டு என்ன உங்களுடைய ஸ்கேல் டைமென்ஷனிங் இருக்கோ, இந்த உங்களுடைய நோன் டிஸ்டன்ஸ், த distance between the 2 instrument stations you selected in the ground. ஸோ அந்த டைமென்ஷனிங் எது வந்துட்டு நம்ம ஸ்கேலுக்கு ட்ரா பண்ணியிருக்கிறோமோ உங்களுடைய பிளான் ஆர் மேப்பில் அதே டைமென்ஷனிங்க்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B. அப்போ டைரெக்டாக வந்துட்டு இங்கே உங்களுக்கு ட்ராயிங் பேப்பரில் இருக்கக்கூடிய ஏபி அப்படியே ஸ்கேலுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் டைமென்ஷன்ஸ், ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன அப்படின்றது வந்துட்டு தெரியும். ஸோ ஹியர் நம்ம அந்த டேபிளை செலக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய விதம் இருக்குது. இந்த ஏபிசி அப்படின்ற அந்த 3 பாயிண்ட்டு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம் இன் பிட்வீன் த ஸ்டேஷன்ஸ், 3க்கு இடையில. இப்போ நம்ம அதுக்கு அப்ராக்சிமேட்டாக பேரலாக நம்ம வச்சுருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் 2 ஸ்டேஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த 2 ஸ்டேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்துட்டு பாருங்கள் லைக் திஸ். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ். இப்போ 2 இடத்துல நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஹியர் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன், அதுக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு டேபிளை வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு மேலே வந்துட்டு அதை ஹோல்டு பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனை இது 2ம் வந்துட்டு இமேஜினரிலி கனெக்ட் திஸ் லைன். பாருங்களேன், யூ கேன் see here இந்த லைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா somewhat parallel to the ground points, imaginarily connecting lines. ஸோ இப்போ இங்கே ஏபிபிசி அப்படின்றதுக்கு சம்வாட் பேரலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனும் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நவ் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்துட்டு பாருங்கள் கொஞ்சம் பேரலாக இருக்கிறது மாதிரி நான் என்ன செய்கிறேன், இந்த பிளேஸில் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். ஹியர் திஸ் பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனேயே ஐ வில் கம்ப்ளீட் all the temporary adjustment, setting, leveling, centering, orientation, இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டேஷனில் முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ட்ராயிங் பேப்பர் வந்துட்டு கன்வென்ஸ் பண்ணிட்டேன். இங்கே கிரவுண்டில் வந்துட்டு திஸ் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் O1. ஸோ இதுக்கு நேராக வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நோன் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறது திஸ் இஸ் O2 அப்படின்னு வச்சுருக்கிறேன். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த O1 and O2 is the known distance. இது வந்து நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ். சே ஃபார் 5 மீட்டர், 10 மீட்டர், 3 மீட்டர், எது வேணாலும் வந்துட்டு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கக்கூடியதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த O1 O2 அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸை ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். கிரவுண்டில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன டைமென்ஷனோ அந்த ஒரிஜினல் டைமென்ஷனை வந்துட்டு ஸ்கேலுக்கு அக்கார்டிங் டு கன்வீனியன்ட் ஸ்கேல் சே 1:100. இப்போ அதே ஸ்கேலுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த பிளேஸில் வந்துட்டு நான் பாருங்கள் அந்த லைனை வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கிரவுண்ட் பாயிண்ட் O1. இந்த இது வந்துட்டு உங்களுக்கு 5 மீட்டர் டிஸ்டன்ஸு அப்படின்னோம்னா அதே 5 மீட்டரில் வந்துட்டு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் 1:100 ஸ்கேலில். திஸ் இஸ் O2. ஓகே, ஸோ இப்போ இந்த O1 பாயிண்ட்டும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய O1 பாயிண்ட்டும் வந்துட்டு பை யூஸிங் U4 வித் ப்ளம் பாப். இப்போ U4 வித் ப்ளம் பாப்பை வந்துட்டு யூஸ் பண்ணி ஐ வில் கன்வேயன்ஸ் திஸ் O1 பாயிண்ட் விச் இஸ் மார்க்டு ஆன் தி
drawing paper to the ground points in a verticality. வெர்டிக்கலாக வந்துட்டு நான் என்ன செஞ்சிடறேன், இதை வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ சென்டரிங் ப்ராசஸ் இஸ் ஓவர். இப்போ சென்டரிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அகைன் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், எல்லாமே டேபிள் வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நார்த் லைனை வந்துட்டு இங்கே ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, பை யூஸிங் ரஃப் காம்பஸ் indicating the north direction or to measure the north direction. நார்த் டைரக்ஷன் வந்துட்டு இந்த டைரக்ஷன் தான் அப்படின்றத நான் இந்த பிளேஸில் வந்துட்டு மெஷர் பண்ணிடுறேன். ஹியர் திஸ் நார்த் டைரக்ஷன், ரைட். நவ் பிவோட் த அலிடேட் அட் O1. ஓகே, O1ல் வந்துட்டு நான் அலிடேடை வந்துட்டு வைக்கிறேன். சைட் டு த ஃபஸ்ட் பாயிண்ட். வாட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட் நேம்? A, which is marked on the ground. அங்கே ABC 3 பாயிண்ட்டை வந்துட்டு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் மெஷர் பண்ண போகிறோம்னா 3 இடத்துலையும் 3 ரேஞ்சிங் ராட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம், அங்கே இன்சர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்துட்டு பிவோட் த அலிடேட் அட் O1 station which is marked on the drawing paper and side to the first point, that is the A point. A வந்துட்டு நான் பார்த்துட்டு ஒரு ரேஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். You can see here, this is the ray. இந்த ரேயை வந்துட்டு அகைன் நான் ட்ரா பண்ணுறேன். ரே ட்ரா பண்ணியாச்சு, ரைட். தென் நவ் ஐ எம் கோயிங் டு கிளாம்ப் த டேபிள். இப்போ வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, டேபிளை வந்துட்டு கிளாம்ப் பண்ணிட போகிறேன். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டேபிளை ஏதாவது வந்துட்டு நம்ம ஒரு டைரெக்ஷனை ஃபிக்ஸடாக வச்சுட்டு, சே ஹியர் த ஃபஸ்ட் ப்ராசஸ், நான் ஓரியன்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா O1லேருந்து அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு கிரவுண்டில் இருக்கக்கூடிய A பாயிண்ட்டை நான் வந்துட்டு பிவட் பண்ணி சைட் பண்ணி ஒரு ரே வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ண உடனே ஐ ஹவ் டு கிளாம்பிங்ஸ் த டேபிள். ஸோ அப்போ டேபிளை வந்துட்டு நான் கிளாம்ப் பண்ணின உடனேயே டேபிள் வந்துட்டு ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. டேபிளை வந்துட்டு ஷுட் நாட் பி சேஞ்ச்ட். ஸோ இப்போ இந்த லைனு டேபிள் எல்லாமே வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். எந்த பக்கமே டேபிளை நம்ம என்ன செய்ய முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அட் த டைம் வந்துட்டு அகைன் ஐ பிவோட் த அலிடேட் அட் O1 அண்ட் சைட் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட்? செகண்ட் பாயிண்ட், B பாயிண்ட். ஸோ இப்போ B பாயிண்ட்டை வந்துட்டு நான் பார்த்து another one ரே வந்துட்டு நான் ட்ரா பண்ணேன். You can see here this another one ரே நான் வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். எஸ், இந்த ரே வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், O1 O2. ஸோ இந்த O1 O2 இதுக்கு நேரம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ரெண்டாவது என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனை நான் கொண்டு போகக்கூடிய பிளேஸில் ரேஞ்சிங் ராடு வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரேஞ்சிங் ராடை வந்துட்டு நான் பார்க்குறேன். சேம் கண்டிஷனில் டேபிளை வந்துட்டு நான் மூவ் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு O1ல் அலிடேடை வச்சு ஏயை பார்த்து ஒரு ரே வரைஞ்சேன். அடுத்தது வந்துட்டு O1ல் அலிடேடை வச்சு பியை பார்த்து another one ரே வந்துட்டு வரைஞ்சிட்டேன். அடுத்தது வந்துட்டு என்ன, O1ல் என்னுடைய அலிடேடை வந்துட்டு வச்சுட்டு அகைன் தேர்ட் பாயிண்ட் சியை வந்துட்டு பார்த்து சிக்கு வந்துட்டு ஒரு ரே வந்துட்டு வரைகிறேன். கேன் see here this. இப்போ சி பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நான் ரே வரைகிறேன். திஸ் சிக்கு வரைஞ்சாச்சு. ஓகே, 3 ரேஸ். ஸோ இது எங்கே போயிட்டு நமக்கு எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியாது. we don't know the horizontal distance between the first instrument station to the objects, or we can't directly measure the distance between these points. அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்துட்டு இந்த 3 ரேஸ் வந்துட்டு வரைஞ்சாச்சு. 3 பாயிண்ட்ஸ் 2 டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். D1ன்ற டிஸ்டன்ஸ் என்ன, D2ன்ற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், பிளேன் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ O1 O2 அப்படின்ற ஒரு லைன் வந்து நம்ம என்ன செய்வோம், வாட் இஸ் ஸ்மால் O1, வாட் இஸ் ஸ்மால் O2. ஸ்மால் O1 அண்ட் ஸ்மால் O2 அப்படின்றது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்ஸ். Here intersection method of plane tabling la we are using 2 numbers of instrument station. இப்போ first instrument stationல இருந்து தான் நம்ம எத்தனை ரேஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்க, 3 ரேஸ். O1ல இருந்து A,
O1லேருந்து B, O1லேருந்து வந்துட்டு C அப்படின்ற 3 rays வந்துட்டு வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 3 rays. அடுத்தது நான் என்ன செய்கிறேன், pivot the alidate at O1, O2 side to the next instrument station. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் O2 அப்படின்றது அங்கே ஒரு ரேஞ்சிங் ராடை வந்துட்டு நம்ம வச்சுருக்குறோம். ஸோ அப்போ இந்த 3 இதுவும் வந்துட்டு ஹியர் உங்களுடைய டிராயிங் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் O1, O2, ஸ்மால் O1, O2. ஸோ அந்த 2 பாயிண்ட்டு அண்டு இங்கே இருக்கக்கூடிய 2வது ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரேஞ்சிங் ராட், அது 3 பாயிண்ட்ஸும் வந்துட்டு which is lies in the same straight line. So this is called a orientation or front orientation. இப்போ நான் என்ன பண்ணுறேன், O1, O2 அப்படின்ற 2 இந்த ஸ்டேஷன் பாயிண்ட்டு ரெண்டுமே நான் எதில் மார்க் பண்ணியிருக்கேன், டிராயிங் பேப்பரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டு அடுத்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய 2வது ஸ்டேஷன் பாயிண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் பாயிண்ட். ஸோ அந்த 3 பாயிண்ட்டும் வந்துட்டு which is coinciding in the same straight line. இப்போ coincide ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு என்ன செய்கிறேன், ஓரியன்டேஷன் வந்துட்டு ப்ராசஸ் முடிச்சிட்டேன். முடித்த உடனேயே நான் வந்துட்டு O1, O2 இதுக்கு நேரம் வந்துட்டு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய O1, O2 டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் 10 மீட்டர்னு வச்சுருக்குறோம். இப்போ நமக்கு 5 மீட்டர்னு வந்துட்டு இந்த இதில் எடுத்துருக்குறோம். அந்த 5 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு O1, O2 வரைஞ்சாச்சு. ஸோ நவ் the whole setup of the instrument table, that is the plane table, அது அப்படியே வந்துட்டு which is transferred to the next station. What is that name, O2. இப்போ O2 ஸ்டேஷனில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேஞ்சிங் ராடை வந்துட்டு எடுத்துட்டு இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அகைன் வந்துட்டு டேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஹியர் திஸ் you can see here this one. இந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டு வரக்கூடிய O2 ஸ்டேஷனுக்கு நேர மேலே கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிளை கொண்டு போகிறேன். இப்போ இந்த டேபிளுக்கு மேலே இருக்கக்கூடிய டிராயிங் ஷீட்டு அதில் நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய எவ்ரிதிங் which is transferred to here. இந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு பாருங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் O1, இந்த பாயிண்ட் வந்துட்டு O2. இப்போ இதிலேருந்து நம்ம வந்துட்டு பார்த்த ரேஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் திஸ், இது ஒரு ரே, அடுத்தது வந்துட்டு இது அனதர் ஒன் ரே, தென் அகைன் வந்துட்டு திஸ் ஒன் அனதர் ரே. 3 ரேஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இந்த 3 ரேஸுமே வந்துட்டு அப்படியே டிராயிங் பேப்பரில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் எப்படி இருந்ததோ அதே டேபிளை கொண்டு வந்துட்டு 2வது இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் வச்சுட்டேன். 2வது இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் வச்ச உடனேயே நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடியதா டேபிளை டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறேன். வாட் இஸ் தி டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர்டர், லெவல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டேபிள், ஏன்னா பிகாஸ் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிறோம்னா லெவல் பண்ணி வச்சுருக்கிற டேபிளை அதே மாதிரி கொண்டு போய் அங்கே வைக்க முடியாது. அப்போ நம்ம வந்துட்டு அகைன் வந்துட்டு பை யூஸிங் உங்களுடைய அந்த லெவல் பண்ணக்கூடிய ஸ்பிரிட் லெவல் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கார்னர் டு கார்னர் வந்துட்டு நான் லெவல் பண்ணிவிட்டு டேபிளை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ண உடனே அகைன் யூ ஹவ் டு டூ த சென்டரிங் ப்ராசஸ், தட் இஸ் த மஸ்ட். ஏன்னா பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய O2 உங்களுடைய பிளானில் டிராயிங்கில் இருக்கக்கூடிய O2 அதை வந்துட்டு கீழே கிரவுண்டில் நம்ம 5 மீட்டர் அப்படின்றத எக்ஸாக்டாக வந்துட்டு மெஷர் பண்ணி வச்சுருக்கிறோமா. ஸோ அப்போ அந்த 5 மீட்டருக்கு நேரம் எக்ஸாக்டாக டேபிள் என்ன செய்கிறேன், நான் இதை வந்துட்டு நகட்டி கீழே இருக்கக்கூடியதை வந்துட்டு O2க்கு நேரம் வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். பை யூஸிங் U fork with the plumb bob, by adjusting the table, the vertically join between the O2 which is marked on the drawing paper to the ground. ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் என்ன செஞ்சிடறேன், இங்கேயும் சென்டரிங் ப்ராசஸ் வந்துட்டு O2க்கு வந்துட்டு முடிச்சிடுறேன், கன்வே பண்ணிடுறேன் 2வது ஸ்டேஷனுக்கு. ஓகே, ஸோ இப்போ 2 உங்களுடையது O2வும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பாயிண்ட்டும் வந்துட்டு ஸ்டேஷன் பாயிண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றோட ஒன்று வெர்டிக்கலாக வந்துட்டு கோயின்சைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கோயின்சைடு ஆன உடனேயே சென்டரிங் ப்ராசஸ் முடித்த உடனேயே டேபிளை வந்துட்டு நான் ஓரியன்டேஷன் பண்ணணும். இப்போ ஓரியன்டேஷன் என்ன, ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனை பை வீவிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அலிடேட் அது வழியாக வந்துட்டு நம்ம பார்த்து ஸ்ட்ரெயிட்டு லைனாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறது, தட் இஸ் தி ஓரியன்டேஷன். இப்போ நான் 2வது இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன்.
ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து ரேஞ்சிங் ராடை கொண்டு போய் இந்த இடத்துல வந்து எரெக்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த ரேஞ்சிங் ராடை வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் 1ல் இருக்கக்கூடிய ரேஞ்சிங் ராடை இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து O2லேருந்து நான் இப்போ வந்துட்டு பேக்கில் அப்படியே பார்க்குறேன். ஸோ pivot the alidate at O2 side to O1 அண்டு இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் பாயிண்ட் O1 இது 3 வந்துட்டு which is coinciding the same straight line. இப்போ கிரவுண்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய O1 கூட நம்ம இங்கே ஆல்ரெடி வந்துட்டு 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் டிராயிங் பேப்பரில். அந்த லைன் வந்துட்டு என்ன ஆகணும், ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வரணும். பை அட்ஜஸ்டிங் த டேபிள் டில்ட் பண்ணிக்கலாம் டேபிளை. பிகாஸ் அன்கிளாம்ப் தான், இன்னும் நம்ம வந்துட்டு கிளாம்ப் பண்ணலை. இப்போ அன்கிளாம்ப் பண்ணிவிட்டு அந்த டேபிள் வந்துட்டு என்ன ஆகிடுது உங்களுக்கு, which is ready to rotating in a horizontal plane. அப்போ நம்ம வந்துட்டு unclamp தான் பண்ணியிருக்கிறோம். The points O2, O1 which is marked on the drawing paper and the O1 previous station instrument station point. So these 3 points are lying in the same straight line. அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரே லைனில் கொண்டு வந்ததுக்கப்புறம் now you clamp the table. இப்போ டேபிளை வந்துட்டு by using the clamping screw you have to tight it. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணி டைட் பண்ணிடுறோம். இந்த பொசிஷனை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிடுறோம். இப்போ டைட் பண்ணின உடனேயே ஸோ ஹியர் த ப்ராசஸ் ஓரியன்டேஷன் ப்ராசஸ் ஃப்ரம் த செகண்ட் ஸ்டேஷன் டு த ஃபஸ்ட் ஸ்டேஷன், திஸ் இஸ் கால்டு பேக் ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷனுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா பேக் ஓரியன்டேஷன். இப்போ ஃப்ரண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் வீவிங் the points in a straight line, okay, with the help of a alidade. alidade வச்சு நம்ம பார்த்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு பார்க்குறத ஃப்ரண்ட் ஓரியன்டேஷன் சொல்கிறோம். அதுக்கு பேர் வந்துட்டு ஜென்ரலாக வெறுமனே ஓரியன்டேஷன்னு சொல்லலாம். இங்கே நம்ம ரெண்டாவது ஸ்டேஷன்லேருந்து ஓரியன்டேஷன் ப்ராசஸ் ஃப்ரம் செகண்ட் ஸ்டேஷன் டு த ப்ரீவியஸ் ஃபஸ்ட் ஸ்டேஷன். அதனால் ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ். நம்ம பேக்கில் பார்த்ததுனால பேக் ஓரியன்டேஷன் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். இப்போ இந்த பேக் ஓரியன்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனேயே டேபிளை வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், நல்லா கிளாம்ப் பண்ணி டைட் பண்ணிட்டோம். இப்போ கிளாம்ப் பண்ணி நல்லா டைட் பண்ண உடனேயே நெக்ஸ்ட்டு பிவட் த alidate at O2. O2வில் வந்துட்டு வச்சுட்டு அகைன் சைட் டு த பாயிண்ட் ஆஃப் ஃபஸ்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட்டை வந்துட்டு தட் இஸ் ஏ பாயிண்ட்டை வந்துட்டு பார்க்குறோம். உங்கள் alidate வைங்க O2வில், ஏயை வந்துட்டு பாருங்கள். அகைன் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ரே வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். யூ கேன் see here this. ரே ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் you pivot the alidate at O2 side to the second point. What is the second point? B point. இப்போ B பாயிண்ட்டை பார்த்து again you have to draw another one ray. இப்போ இந்த ரே வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். Can see here this. எஸ், இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள், இங்கேருந்து நம்ம அதை லைனை ட்ரா பண்ணதில் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு டாட்டர் லைனில் வந்துட்டு அவுட்டர் லைன் நான் போட்டிருக்கேன், கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய லைனை. ஓகே, ஸோ இப்படி வர்றது. ஸோ லைக் தஸ் வந்துருச்சு. ஓகே, நவ் அகைன் pivot the alidate at O2 side to the third point. தேர்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்னா பார்க்கணும். இப்போ தேர்ட் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம பார்க்கும்போது திரும்ப தேர்ட் ரே வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ தேர்ட் ரே யூ கேன் see here this. தேர்ட் ரே இஸ் லைக் this. தேர்ட் ரே ட்ரா பண்ணியாச்சு. Now you see previous first station. We draw three rays. இப்போ 3 ரே வந்துட்டு O1லேருந்து வந்துட்டு வச்சுருக்குறோம். O1A, O1B, O1C அப்படின்னு. சிமிலர்லி ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேக் ஓரியன்டேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு O2லேருந்து வந்துட்டு ஏக்கு, O2லேருந்து வந்துட்டு நம்ம பிக்கு, O2லேருந்து சிக்கு வந்துட்டு அகைன் 3 ரேஸ் வந்துட்டு வரைஞ்சோம். தேர்ஃபோர் இங்கே 2 டிஸ்டன்ஸ் 3 பாயிண்ட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய 2 டிஸ்டன்ஸ், அதுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கும்
ஒரு ரே மூலமாக வந்துட்டு O1லேருந்து 3 ரேஸ், O2லேருந்து வந்துட்டு அனதர் 3 ரேஸ். இப்போ டோட்டலி 6 ரேஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து எடுத்த ரேயும் செகண்ட் ஸ்டேஷன்லேருந்து எடுத்த ரேயும் ஏ பாயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிருக்கு. யூ மார்க் திஸ் இஸ் த ஸ்மால் ஏ. அதே மாதிரி வந்துட்டு O1லேருந்து பிக்கு எடுத்ததும் O2லேருந்து பிக்கு எடுத்ததும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. யூ கேன் கீப் திஸ் இஸ் த பி பாயிண்ட்டு. தென் சிமிலர்லி உங்களுக்கு வந்துட்டு பாருங்கள், O2லேருந்து வந்துட்டு சியை பார்த்ததும் O1லேருந்து வந்துட்டு சியை பார்த்ததும் வந்துட்டு அகைன் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் சி அப்படின்றத வந்துட்டு மார்க் பண்ணிடுறோம் ட்ராயிங் பேப்பரில். மார்க் பண்ணிவிட்டு நவ் யூ கனெக்ட் ஏபி அண்டு பிசி. இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணதுமே வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்குது, பிகாஸ் இந்த ட்ராயிங்கே வந்துட்டு நம்ம எப்படி வரைஞ்சிருக்கிறோம், ஸ்கேலுக்கு வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கிறோம். 1:100. சே இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய 5 மீட்டர் டிஸ்டன்ஸை, the distance between the instrument station is the known distance, that is the 5 meter. ஸோ அந்த 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நான் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துட்டு ட்ராயிங் பேப்பரில் O1 O2க்கு டிஸ்டன்ஸாக வச்சுருக்கிறேன். இப்போ அதே ஸ்கேலுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐ ஹாவ் மெஷர்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் உங்களுடைய அந்த ஸ்கேல், டைரக்ட் ஸ்கேலாக இருக்கட்டும், அப்படி இல்லை அலிடேடாக இருக்கட்டும். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் தி ட்ராயிங் பேப்பர், தட் இஸ் கன்வெர்டட் டு த ரியல் டைமென்ஷன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏபிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கும் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம். தென் பிசி விச் இஸ் மார்க்ட் ஆன் த ட்ராயிங் பேப்பர், அந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு ஸ்கேலில் மெஷர் பண்ணுறேன். அகைன் வந்துட்டு ஒரிஜினல் அந்த ஸ்கேலுக்கு வந்துட்டு ஒரிஜினல் டைமென்ஷனாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வில் கிவ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பி அண்ட் சி. ஓகே, ஸோ நவ் த ஸ்டெப்ஸ் இன் தி இன்டர்செக்ஷன் மெத்தட் ஆஃப் பிளேன் டேபிளிங் இஸ் ஓவர். இப்போ என்னென்ன பார்த்தோம் பாருங்களேன், இன்டர்செக்ஷன் மெத்தட் ஆஃப் பிளேன் டேபிளிங்கில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன். ஸோ மினிமம் இன்அக்சசிபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 2 பாயிண்ட். இங்கே நம்ம வந்துட்டு 3 இன்அக்சசிபிள் பாயிண்ட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கிறோம். ஏலேருந்து பி தெரியாது, பியிலேருந்து பியிலேருந்து வந்துட்டு சி தெரியாது, சியிலேருந்து வந்துட்டு பி தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இது எந்த பாயிண்ட்லையுமே வந்துட்டு நம்ம எதுவுமே வந்துட்டு டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம இன்டர்செக்ஷன் மெத்தடை வந்துட்டு பிளேன் டேபிளை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அப்போ பிளேன் டேபிளில் வந்துட்டு நம்ம இன்டர்செக்ஷன் மெத்தடில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன், ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து 3 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு வரைகிறோம். அடுத்தது வந்துட்டு செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேக் ஓரியன்டேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேபிளை வந்துட்டு கிளாம்ப் பண்ணிவிட்டு O2லேருந்து வந்துட்டு 2வது ஸ்டேஷன்லேருந்து திரும்ப வந்துட்டு 3 கிரவுண்ட் பாயிண்ட்ஸ்க்கும் 3 ரே வந்துட்டு வரைகிறோம். ஸோ அப்போ முன்னாடி வரைஞ்ச 3 ரே கூட இப்போ நம்ம 2வது ஸ்டேஷன்லேருந்து வரைஞ்ச 3 ரேஸும் வந்துட்டு எந்த பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகுதோ, யூ கேன் சி ஸ்மால் லெட்டர் ஏபிசி அப்படின்ற 3 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. இந்த 3 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸும் வந்துட்டு நமக்கு என்ன ஆகுது, அதுதான் வந்துட்டு கிரவுண்டில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரிஜினல் பாயிண்ட்ஸாக வந்துட்டு நமக்கு ட்ராயிங் பேப்பரில் கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்கேல் வந்துட்டு த நோன் டிஸ்டன்ஸ், த இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்டன்ஸ், ஐ மீன் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன், அதை வந்துட்டு என்ன ஸ்கேலுக்கு நம்ம எடுத்துருக்கிறோமோ அதே ஸ்கேலுக்கு ஏபி டிஸ்டன்ஸவும் பிசி டிஸ்டன்ஸவும் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், கன்வெர்ட் பண்ணுறோம், ரியல் கிரவுண்ட் டிஸ்டன்ஸாக வந்துட்டு மாற்றுறோம். ஓகே, தட் வில் கிவ் த exact horizontal distance between the inaccessible points by using the methods of plane tabling of intersection method, right? Okay, next நம்ம வந்துட்டு next third method traversing method வந்துட்டு பார்க்க போகிறோம்.